ஆற்காடு சட்டமன்றத்துக்கு கடந்த முறை சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்காடு சட்டமன்றத்தில் உதயசூர் 19,920 வாக்குகள் வித்தியாசத்தில் உதிச்சது வெற்றி பெற்றோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆற்காடு தொகுதியில் 60,000 பேர் மகளிர் உரிமை தொகை வாங்குறேன். இன்றைக்கி 60,000 மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க. தாய்மான திட்டத்தில் 12,000 பேருக்கு வீட்டில் எடுத்து போய் ரேஷன் பொருள் தரல. இன்றைக்கி ரேஷன் பொருளை 12,000 பேருக்கு கொடுக்குறாங்க. தமிழ் புதுமை பள்ளியில் கிட்டத்தட்ட 7,000 பேர் மாதமான 1,000 ரூபாய் வாங்கலை, இன்றைக்கி வாங்குறாங்க. அதே மாதிரி விடியல் பயணம் கிட்டத்தட்ட 20,000 மேலே 20,000 பேருக்கு மேலே விடியல் பயணம் கூட இன்னைக்கு ஆற்காடு சட்டமன்றத்துக்கு வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கேன். எங்களுடைய கூட்டணி கட்சியோட எல்லாரும் ஒருங்கிணைந்து அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதார உயர்த்துக்கு முதலமைச்சர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து பெண்ணகர் முறையில் 7,5 கோடி ரூபாயில் அதே மாதிரி அங்கேயும் ஒரு செக் டேம் வச்சு அந்த பணிகள் நடைபெற்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவனூரில் ஆரம்ப சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 ஆரம்ப சுகாதாரம் தமிழ்நாட்டுக்கு விட்டாங்க. அதில் ஒரு சுகாதாரம் ஆற்காடு சட்டமன்ற சுற்றி காவனூர் பகுதியில் வழங்கப்படுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் தற்போதுலாம் பேசுறதுல அது தேவையும் பட்டதில்லை. எல்லா விஷயத்தையும் சும்மா ஃபேஸ்புக்கில் எனக்கு அது ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. கடமை இசை பலன் எதிர்பார்க்க வாழ்றோம் நான். ஆனால் இன்னைக்கு கட்ட வேண்டியது இன்னைக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அன்றைக்கி அந்த இடம் அங்கே இல்லை. 12 லட்சம் கொடுத்து மீதி 8 லட்சம் பொதுமக்கள் கொடுத்து 20 லட்சம் ரூபா அந்த இடத்த வாங்கி அரசாங்கம் தானமாக கொடுத்தா அது ஆரம்ப சுகாதாரத்தை அன்றைக்கி ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 200 பேர் வெங்கடாபுரம், கொப்பம், பொங்கனூர், வரகூர், பட்டணம் அந்த பகுதி மக்கள்லாம் காலையில் உணவு அந்த வழங்கப்படுது. அன்றைக்கி அந்த திட்டம் இல்லை. அப்படி இருந்தும் அன்றைக்கி உதயசூரை உதிச்சது. அதே மாதிரி கலைஞர் கனவிடம் 2,500 பேருக்கு இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்காரு. அன்றைக்கி தேர்தல் அது இல்லை அப்படின்னாலும் அன்றைக்கி உதயசூரை உதிச்சது. நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகணும். அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4,5 கோடி பேருக்கு மேலே பயனடைகிறாங்க. 2,5 கோடி பேர் நேரடியாக அந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் வாங்கிட்டு இருக்காங்க. அதை அன்றைக்கி தேதியில் அந்த சூழ்நிலை இல்லை. அப்படி இருந்தாலும் அன்றைக்கி உதவி சொல்லி கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு ஆழ்கால சட்டமன்றத்தில் பட்டம் வழங்கப்பட்டிருது. அன்றைக்கி தேதியில் அது வழங்கப்படலை. அப்படி இருந்தால் அன்றைக்கி உதவி சொல்லி எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் பேர் நேரடியாக அரசாங்கத்தின் மூலம் முதலமைச்சர் திட்டங்களால் பயனடைஞ்சிருக்க தொகுதி ஆற்காடு சட்டமன்ற தொகுதி. அன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லாமல் உதிச்சப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 வாக்கு விதிச்சு ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் கண்டிப்பாக உதிக்கும். அது எந்த விதமான மாற்றத்துக்கு இடம் இல்லை. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆற்காடு புறவழிச்சாலை 40 ஆண்டுகள பிரச்சனை இன்றைக்கி அது பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி 3 கால்வாய்கள் ஆற்காடு நகரத்தில் புதுப்பாடியன் கால்வாய், 32 கால்வாய், கலம்பஜார் கால்வாய் 3 கால்வாய்க்கு 19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உதயசூரியனை உதிச்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடியல் பயணத்தில் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே விடியல் பயணம் செய்கிறாங்க. அன்றைக்கி அது இல்லை. அப்படி இருந்தாலும் அன்றைக்கி உதயசூரியனை உதிச்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி கடன்கள் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மகளிர் சுய உதவி கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. அன்றைக்கி தேதியில் அந்த புதிய மார்க்கெட்டு ஆற்காடில் வந்து எரிவாயு தகன மேலே இலவச எரிவாயு தகன மேலே இதேமாதிரி ஆரம்ப சுகாதாரம் இதுமாதிரி ஆற்காடு சோப்பில் ஆரம்ப சுகாதாரம் பார்த்தீங்கன்னா ஏதோ பழைய பூத் பங்களா மாதிரி இருக்கும். இதுவே பாருங்கள் அது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் போன 5 ஆண்டுகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற 5 ஆண்டுகள் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா 20 வகுப்பறைகளும் அவங்க கட்டலை. இன்றைக்கி பேசுகிறாங்க, சும்மா கதை விட்டுக்கிறாங்க, வாயில் வந்து பேசிக்கிறாங்க, போட்டா விட்டுக்கிறாங்க. பேச சொல்லுங்க நேரில் 20 வகுப்பு இன்றைக்கி ஆற்காடு சட்டத்தில் 200 வகுப்புகள் கட்டியிருக்கோம். உதாரணத்துக்கு எடுத்துங்க மாங்காடு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 400 பசங்க தரையில் உட்காந்து படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 14 கிளாஸ் ரூம் கட்டி எல்லா பசங்களும் இன்றைக்கி வகுப்பில் உட்காந்து படிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது அரசாங்கம். அதேமாதிரி ஆற்காடு கேர்ள்ஸ் ஸ்கூலில் தகைச்சால் பள்ளி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபாய். அதுக்கப்புறமா நபார்டில் ஒரு 3 கோடி ரூபாய், 9 கோடி ரூபாய்க்கு 21 வகுப்பறைகள். அதுக்கப்புறமா எல்லா கிளாஸ் ரூம்ஸுமே புனரமைக்கப்பட்டு ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் அங்கே அமைக்கப்பட்டு தனியார் பள்ளியோட தரம் அதிகமான ஒரு சூழ்நிலையே இன்றைக்கி ஆற்காடு பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்குது. அதே மாதிரி திமிரி கேர்ள்ஸ் ஸ்கூலில் வகுப்பறைகள், திமிரி பாய்ஸ் ஸ்கூலில் வரும் வகுப்பறைகள், கலவை கேர்ள்ஸ் ஸ்கூலில் வருவாங்க. கலவை கேர்ள்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் லேப் ஒன்று போடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பெரிய ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி சயின்ஸ் லேபே கிடையாது. அதே மாதிரி துவக்கப்பள்ளிகள் ஐயா பேராசிரியர் பேரில் முதலமைச்சர் பொறுப்பேற்றோடனே பார்த்தீங்கன்னா ஐயா பேராசிரியர் பேரில் 1000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு துவக்கப்பள்ளிகள் வந்து பழைய அதாவது 40 வருஷம் முன்னாடி கட்டின பில்டிங்கெல்லாம் துவக்கப்பள்ளியெல்லாம் இடிச்சிட்டு இன்றைக்கி ஆற்காடு சட்டமன்றத்துக்குள்ள மட்டும் 140 வகுப்பறைகள் இன்றைக்கி கட்டி முடிக்கப்படுது. அதே மாதிரி கலைஞர் கனவு இல்லத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2,500 வீடு கொடுத்துருக்காரு எங்கள் முதலமைச்சர் அவர். போன 5 வருஷத்தில் அவங்க 100 வீடு கொடுக்கல, சும்மா கதை பேசுகிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னும் சும்மா கதை விட்டுக்கிறாங்க. யாரோ நான் அவங்களே செட்டப் பண்ணி வச்சு எதனா ஒரு பேட்டி எடுத்து போட்டு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுன்னு ஏதோ ஒரு குழப்பம் அதெல்லாம் ஏதோ ஒரு குழப்பம் வந்துருக்குறாங்க. மாங்காடுக்கு போகிறோம். நான் வந்து மக்களை வந்து ஓட்டு சேகரிக்க நான் போகல. நான் போன இதுக்கு போனேன்னா எங்கள் நிர்வாகிகளையும் கூட்டணி கட்சி தோழர்களையும் சந்திக்கிறதுக்கு போகிறப்ப கூட்டணி கட்சி தோழர்கள் அங்கே அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நான் சட்டமன்ற உறுப்பினர் அந்த தம்பி எனக்கு தெரிஞ்ச தம்பி என்ன பண்ணு பேசி அதை சால்வ் பண்ணிட்டு அவங்களுக்கெல்லாம் மரியாதை செஞ்சுட்டு நான் அடுத்த முறை ஓட்டு கேட்க வரப்போ ஒருங்கிணைந்து செய்யலாம்னு சொல்லிட்டு வரேன். அடுத்த செகண்ட் உடனே வந்து எம்எல்ஏ புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு நியூஸை போடுறாங்க. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? அது வேறு பேட்டி வேறு கொடுக்குற ஒரு வேட்பாளர் அவர் எதுவும் உண்மை தெரியும். பத்திரிக்கையாளர் தான் நீங்கள் போய் விசாரிங்க, அந்த ஊரில் போய் விசாரிங்க, கிராமத்தில் விசாரிங்க, எவ்வளோ வேலை நடந்துருக்குன்னு கேளுங்க. அந்த மாங்காடு ஸ்கூலில் மாங்காடுலாம் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 14 கிளாஸ் ரூம் அந்த பசங்களாம் தரையில் உட்காந்து படிச்சிருந்துச்சு. அந்த பசங்களுக்கு 14 கிளாஸ் ரூம் பண்ணி கொடுத்து திமுக அரசாங்கம். நீங்கள் என்னடா பண்ணிட்டீங்க 10 வருஷமா அந்த திமுக ஆட்சியில்? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்தீங்களா? என்ன பண்ணிட்டீங்க 10 வருஷத்தில்? போன 5 வருஷத்தில் ஒரே ஒரு கிராமத்துக்குள்ள வேலை நடக்கல. இன்றைக்கி 1000 கோடிக்கு மேலே ஆர்காட்டுக்குள்ள வேலை நடந்திருக்கு. சும்மா கதை விட்டு யாரோ ஒருத்தர் பேட்டி வாங்கிக்கணும், சும்மா நான் ஃபால்ஸ் நியூஸை பறிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இது வரைக்கும் நான் பேசலை. இது வரைக்கும் நான் ஆன்டி பாலிடிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சீப்பான பாலிடிக்ஸில் நான் போனதே கிடையாது. நான் 20 வருஷமாக பயணிக்கிற அரசியல். நகரமன்ற தலைவர் 5 வருஷம், 10 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர், கட்சி பண்ண 5 வருஷம், 20 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் யார் மனசு முன்வந்த மாதிரி நான் பேசுனதில்லை ஒரு வார்த்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் கூட கான்ட்ராக்ட் வேலைக்கு எடுத்து வச்சது கிடையாது. ஏன் வைக்கலாம்? எனக்கு கான்ட்ராக்டில் செய்ய தெரியாதா? ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். நான் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சேன்னாவும் தப்பு செஞ்சால் அதிகாரிகள் நல்ல கேள்வி கேட்க முடியாது. அதனால் இது வரைக்கும். ஆனால் நம்மளுடைய இன்னைக்கு ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் வந்திருக்காரு. அவர் ராணிப்பேட்டில் போனார். இது கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் தராரு. அவர் கான்ட்ராக்ட் வேலை செய்யறதுக்கோசம் எங்கள் தொகுதியில் வந்து போன வாட்டி ராணிப்பேட்டில் இருந்தார், தோத்துட்டாரு. ஆற்காடு தோக தான் போகிறாரு. உதாரணம் சொல்கிறேன், வேலூரில் போய் வேலூர் மக்களை போய் கேளுங்க. நான் அவன் சும்மா சொல்லுவேன். வேலூரில் பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிறான், மொத்தம் ஒழுகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகழியத்தூரில் தூர் வந்த 10 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 150 கோடி வேலை செஞ்சுக்கிறார் குமார் பில்டர்ஸ் பேரில். இது உண்மை, அவர் பேர்லாம் கான்ட்ராக்ட். இதுக்கு மேலே அவர் எவ்வளோ கான்ட்ராக்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் அவர் 1000 கோடிக்கு மேலே வேலை செஞ்சுருப்பார். அவர் கான்ட்ராக்ட்லேருந்து வராது. நான் மக்கள் பள்ளி 2 வருஷமாக இருக்கிறேன், மக்கள் சேவை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் தொழில் செய்யறதுக்கோசரமோ எதுக்கோசரமோ அரசியலுக்கே நாங்கள் வரல. வி ஆர் டூயிங் சர்வீஸ். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் தேவையில்லாமல் என்னை கலரி விட்டு பேச வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா அதை பற்றி கூட பேசிக்கணுமா? தவறான குற்றச்சாட்டை வைக்காது. இன்னைக்கு அப்சர்வர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் முடக்கணும், அவங்க மேலே உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே சட்டத்துக்கு உட்பட்டு நியாயமான முறையில் தான் திராவிட முன்னேற்ற சங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதன்படி தான் வழி நடப்போம். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் ஏகப்பட்ட திட்டங்கள் செஞ்சுருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக முதலமைச்சர் அருகில் உட்கார போகிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்னேன், 1.5 லட்சம் பேர் ஆற்காடு தொகுதியிலே பயனடைஞ்சிருக்காங்க. அப்படி இருந்து போராடி உறுதி உரிச்சுது. இப்போ 50,000 ஓட்டுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காரு. மகளிர் 1000 ரூபா 2000 ரூபாய் உயிர் தேவைப்படணும். 30 மாதம் வாங்கிட்டு இருக்காங்க. மக்கள் மனசை உதவி சொல்லி பதிஞ்சிருச்சு. 2000 ரூபாய் யார் கொடுப்பாங்கன்னா முதலமைச்சர் தான் கொடுப்பாரு. எங்கள் முதலமைச்சர் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி 8000 ரூபாய் கூப்பன். 8000 ரூபாய் கூப்பன் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்குற பொருள் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமா? உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோ, வாஷிங் மிஷின் வேணா வாஷிங் மிஷின் வாங்கிக்கோ, மைக்ரோ வேணாலும் மைக்ரோ வாங்கிக்கோ, வேறு மிக்சி வேணா மிக்சி வாங்கிக்கோ. உன்னுடைய வீட்டு உபயோகத்துக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை நீ வாங்கிக்கணும். நீ கூப்பன் அவரை கொடுத்துருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு எந்த பிராண்டில் வேணுமோ அந்த பிராண்டை வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த மாதம் எங்கள் முதலமைச்சர் ஆக போகிறாரு. அடுத்த மாதமே எல்லாரும் 8000 ரூபாய் கூப்பன் வரப்போகுது. அதே மாதிரி மகளிர் சுய உதவி கடன்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அசம்பிளிலே பேசினேன். கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ 8000 கோடி தான் வருஷத்துக்கு கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் சிறப்பு திட்ட செயலாளர் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 1,20,000 கோடி மேலே மகளிர் சுய கடன்கள் வழங்கப்படுது. இன்னைக்கு சொல்லியிருக்காரு மகளிர் சுய உதவி கடன்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சுயநிதி வழங்கப்படும், அது மானியத்திலும் சுயநிதி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ஒரு தேர்தல் அறிக்கையும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் பார்த்து செஞ்சிருக்காரு, செதுக்கியிருக்காரு. சொன்னதை தான் செய்வார், செய்யறதான் சொல்லுவார். ஆகவே கண்டிப்பாக ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் தான் உதிக்கும். எங்கள் முதலமைச்சர் தான் 2026 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் மக்களோடு அமர்வார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை ஆற்காடு சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லா கிராமங்கள்லையும் இந்த 5 வருடத்தில் ஏகப்பட்ட பணிகள் நடந்திருக்கு. ஏஜிஎம்டி என்ஆர்ஜிசி ஏஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அகரன் ஊராட்சி எடுத்துன்னு போயிட்டு 8 கோடி தான் இருந்தது. அந்த ஊராட்சியில் ஒரு சின்ன ஊராட்சி, அங்கே ஒரு பிரிட்ஜு இப்போ கட்டுறாங்க. ரொம்ப நாளாக சுடுகாடு இந்த பிரிட்ஜு இடம் இல்லை, 4 கோடி தான் அந்த பிரிட்ஜு. அந்த ஊரில் 4 கோடி எவ்வளோ இருந்தது. அந்த ஊரில் மட்டும் 70 கலைஞர் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு உதாரணம் தான் சொல்கிறாங்க. ஒரு ஊராட்சியும் எண்ணற்ற வேலைகள் நடந்திருக்க ஒரு ஆட்சி திராவிட. அதே மாதிரி பொன்னாமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆற்று போன ரொம்ப 40 வருஷமாக பிரச்சனை. மழை வந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து மழையில்
போவோம், இல்லை 20 கிலோமீட்டர் தள்ளி சுற்றிட்டு வருவாங்க. அது 4.5 இது 10 வருஷத்துல அவங்க பண்ணவே இல்லையே. வாய் கிழி பேசுகிறாங்க, 10 வருஷத்துல பண்ணலை. நாங்கள் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது நிதி ஒதுக்கப்பட்டு 4.5 கோடி ரூபாய்க்கு அந்த இது அமைக்கப்பட்டது. பொன்னாமங்கலம் 35 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய் சாலை அமைப்புக்கு. இன்றைக்கி அந்த சாலை மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே வந்து போனால் 1 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி 5 நிமிஷத்தில் போயிடணும் அந்த சாலையை. இந்த மாதிரி என்ன நான் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கணும். அவ்வளோ இருக்குது. 1000 கோடிக்கு மேலே வேலை நடந்துருக்குன்னா எவ்வளோத்துக்கு நம்ம சொல்கிறதுங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் பயணிச்சுருக்கிறோம். ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் சட்டமன்ற தொகுதி. இந்த மொழிக்கும் அந்த மொழிக்கும் நாங்கள் வேறு வேலையே எங்களுக்கு கிடையாது. கான்ட்ராக்ட் வேலை பார்க்கறதில்லை. அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைமும் இல்லை. 24 மணி நேரமும் மக்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு இருக்கே தவிர வேறு எந்த எண்ணமும் கிடையாது. ஆகவே மீண்டும் ஒரு முறை மக்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து மீண்டும் அரியணையில் முதலமைச்சரை அமர வைக்க அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன்.